அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். வெளிப்படுத்தல் 2:12 வாசிங்க பார்க்கலாம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவர் இயேசு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்று தம்மை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார், தம்மை குறித்து வர்ணிக்கிறாருங்க. அந்த நாட்களிலே இந்த பட்டயங்கிறது ரோமர்களின் அடையாளமாக இருந்திருக்கிறது. அவர்களுடைய ஆளுகையின் சின்னமாக அடையாளமாக அந்த காலத்தில் இருந்தது இந்த பட்டயம். வேதத்தில் பட்டயம் என்று சொன்னால் கர்த்தருடைய வேத வசனத்தை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அது பட்டயம் என்று வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவருடைய வாய்ந்து வருகிற வார்த்தை தான் பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. பட்டயமாகிய வேத வசனம் சகலவற்றையும் சிருஷ்டிக்கிறது, ஆளுகை செய்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்தான்? விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கிறது, விசுவாசியாதவனை பட்சிக்கிறது. அதுதாங்க கர்த்தருடைய பட்டயமாகி வேத வசனம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உருவாக்கக்கூடிய சக்தி வல்லமை உண்டு. ஆண்டவர் வார்த்தை தான் உலகங்களை சிருஷ்டித்தது. பெருமையாயிருந்த உலகத்தை சிருஷ்டித்தது கர்த்தருடைய வார்த்தை. இன்னும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு சகலவற்றையும் வெளியரங்கமாக்குகிறது. ஆண்டவர் வார்த்தை வந்தால் எதுவுமே மறைந்திருக்க முடியாது. அவருடைய வார்த்தை சகலவற்றையும் வெளியரங்கமாக்கி பகிரங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆக இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பட்டயங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம நினைக்கலாம், நான் நினைக்கிறத யார் அறிந்து கொள்ள முடியும், நான் மறைவிலே செஞ்சதை யார் புரிந்து கொள்ள முடியும், என் அந்தரங்க பாவ ரகசிய பாவத்தை யார் தெரிந்து கொள்ள முடியும், யாருக்கும் தெரியாது அப்படி நினைக்கலாம் நீங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எல்லா சகல நினைவுகளையும் யோசனைகளையும் ஊனையும் அணுக்களையும் உருவ குத்துகிறதாயும் பிரிக்கக்கூடியதா இருக்கிறது. எல்லாவற்றையும் வெளியரங்கம் கொண்டு வருமா. அவர் பேசினா யாரும் அறிந்திருக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை வரும்பொழுது ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லி நமது உள்ளான நிலைமையை ஒப்பு கொடுத்து வெளியரங்கமாக்கி பாவ அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப செய்யக்கூடிய வார்த்தைக்கு பேர் தாங்க கர்த்தருடைய வார்த்தை. இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை நீங்க விசுவாசிக்கணும். ஆக வார்த்தை வரும்பொழுது மனம் திரும்பணும், ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்தம் அடையணும். அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நீங்க வாசிக்கணும், தியானம் பண்ணணும். வார்த்தையாகிய இயேசுவை பிரதானப்படுத்துங்கள், உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.